ஏப்பா நானே சொன்னேன்ல அப்போவே. அப்படி இந்த மேட்ச்சில் என்ன தான் நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா டூர் போயிருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடந்தது. அது எங்கே நடந்ததுன்னு பார்த்துடலாம். அது அப்புறம் சில சம்பவங்கள்லாம் நடந்தது, அதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கல்லே இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது டாஸை போட்டப்போ சுப்மன் கில் டாஸை வின் பண்ணிட்டார். வின் பண்ணி அந்த பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாப்புல. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தானே ஆகணும். அதுக்கப்புறமா கேஎல் ராகுலும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் 2 பேர் ஜாயின் பண்ணி ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா தான் போயிட்டுருந்தது. அப்புறம் திடீர்னு கேஎல் ராகுலுக்கு என்ன ஆச்சு, கபடி 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 அப்படின்னு ஆடி அவுட் ஆகி பெவிலியன் அனுப்பி விட்டாப்புல நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸில் 2 அவுட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவ்தத் படிக்கல், அதாவது இந்த இடம் தான் நான் பெரிய எதிர்பார்ப்பு நான் இருந்தேன். ஏன்னா ராகுல் டிராவிட், ஜடேஸ்வர் பூஜாரா, அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் இருந்த இடத்துல இப்போ தேவ்தத் படிக்கல் ஒரு சின்ன வயசு பையன், 26 வயசு பையன் இன்றைக்கி செமையாக ஆடியே ஆவேன்னு ஒன்றும் இறங்கினான். ஏன்னா சாய் சுதர்ஷனுக்கு இன்ஜுரினால் இறங்கி செம்ம இன்டென்ட் காமிச்சார் தேவ்தத் படிக்கல் ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறமா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பண்ணாட்டியும் நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு டீம் இந்தியாவை கொண்டு வந்தார் கேஎல் ராவோட சேர்ந்து. இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்திங்கன்னா அடேங்கப்பா வேறு லெவலில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் செமையாகவே இருக்குது. ஏன்னா ஒரு டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3 and above அப்படின்னு இருந்தாலே செமையாக ஆடுறாங்கன்னு அர்த்தம். அதை வந்து இன்றைக்கி காமிச்சாங்க. டே 1 லஞ்ச் பிரேக் அப்படின்னு கொடுத்துக்கும்போது இந்தியா நல்ல பொசிஷன் இருந்தாங்க. 27 ஓவர் ஆடி 101 ரன்னு ஒரு விக்கெட் இழந்திருந்தாங்க. அது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 32 ரன் அவுட் ஆயிருந்தாப்புல. அதுக்கப்புறமா தேவ்தத் படிக்கல் 49-35 ரன்னும், கேஎல் ராகுல் 77 பாலுக்கு 32 ரன்னும் 2 பேரும் ஸ்ட்ரைக் ரேட்டில் செமையாக ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா லஞ்சு முடிஞ்சு வந்த கையோட தேவ்தத் படிக்கல் செமையான ஒரு இன்டென்ட் ஆன கேமை ஆடி ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல. அதாவது அவரோட கெரியர்லேயே இது 3வது டெஸ்ட்டு. ஆல்ரெடி 2 டெஸ்ட் மேட்ச் ஆடியிருக்காரு. ஒரே ஒரு 50 மட்டும் அடிச்சிருக்காப்புல. இன்றைக்கி ஒரு 50 2வது தான் அக்கௌண்ட்டில் ஓட்டுக்குங்க. அதுக்கப்புறமா கிளாசிக் கேஎல் ராகுல் நீ மட்டும் தான் அடிப்பியப்பா, நான் மட்டும் சும்மாவா? ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை ரன் அவுட் பண்ணி விட்டதுக்கே என்னை போட்டு செய்வானுங்க, நான் அடிக்கலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னோட கடமையை ஆற்றியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு 50 அவர் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அதுக்கப்புறமா பொறுத்தது போதுமானே பொங்கி எழுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான இன்டென்ட் காமிச்சிட்டு இருந்தார் கேஎல் ராகுல். அதாவது அனதர் எண்டில் நான் ஸ்ட்ரைக்கராக நம்ம தேவ்தத் படிக்கல் செம பாசிட்டிவாக ஆடுறாரு. அதாவது பாசிட்டிவ் சைன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில். அந்த இதை வந்து ஆடிட்டு இருக்கும்போது நான் டொக்கு வச்சுட்டே இருந்தால் நல்லா இருக்காது. நான் கிளாசிக் கேஎல் ராகுல்னால் என்னென்னு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காப்புல. அதனால் டே 1 டீ பிரேக்கில் 53 ஓவர்ஸுக்கு 197 ரன்னு ஒரு விக்கெட்டு. தேவ்தத் படிக்கல் 122 பாலுக்கு 84 ரன்னும், கேஎல் ராகுல் 122 பாலுக்கு 27 ரன்னும் நாட் அவுட்டில் ஆடி செமையான பார்ட்னர்ஷிப்பை போட்டிருந்தாங்க. இதில் குறுக்கே இடையில ரெயின் வேறு வந்து போனதுனால ஆட்டம் பாதிக்குமோ நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மழை வந்ததுன்னா ஸ்பின் ட்ராக் நல்லா அமையும் பல்லைகளில். இன்றைக்கி அது அமையலை. ஏன்னா அந்தளவுக்கு டேனே கிடையாது. அதனால் இந்தியாவுக்கு சாதகமாக இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் தூக்கி நிறுத்திட்டாங்க. 53 ஓவர்ஸுக்கு 197 ரன்னுங்கிறது டெஸ்ட் ஃபார்மெட்டில் அவ்வளோ அதாவது ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3 and above. இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஆடினா அப்புறம் எப்படி? அதுக்கப்புறமா டீ பிரேக் முடிஞ்ச வந்த கையோட டக்குன்னு 90s கூட, அதாவது 90s ப்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் சச்சின் டெண்டுல்கர்லேருந்து இந்த காலத்து விராட் கோலி, ரோஹித் சர்மா வரைக்கும் ஒரு 90s ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ப்ரெஷர் இல்லைப்பா, நான் அடித்தே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு 89லேருந்து 2 4 அடித்து டக்குன்னு ஒரு 2 போட்டு செஞ்சுரி போட்டாப்புல நம்ம தேவ்தத் படிக்கல். அதாவது அவரோட டெஸ்ட் கெரியரில் இது 3வது டெஸ்ட் மேட்ச்சு, 2வது இன்னிங்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் செஞ்சுரியை போட்டு
ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செஞ்சுரி மெய்டன் செஞ்சுரியை போட்டு தலைமை வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. இதுதான் எதிர்ப்பு. அதாவது சாய் சுதர்சன் எப்போவுமே ஆடுவாப்புல, ஒரு 60+ 70+ அடிப்பாப்புல. அதுக்கப்புறமா அவுட் ஆகி போய் ஒடிஞ்சிருப்பார். ஆனால் தேவதத் படிக்கல் அதை மிஸ் அவுட்டே பண்ணாமல் செஞ்சுரி போட்டார் பாருங்கள். அங்கே நிற்கிற தலைவன். ஸோ அதுக்கப்புறமா ரிசர்வ் பண்ணிட்டு பின்னாடி இறங்கி சுப்மன் கில் அவுட் ஆகிட்டாப்புல. கேப்டன் வந்தோடனே சுப்மன் கில் அவுட், அவரை மறந்துட்டேன். ஸோ அவர் நல்லா இன்ட்ரவியூஸ்னால் இதில் கேஎல் ராகுல் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காரு கேம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால், கிராம்ஸு. ஸோ அதனால் அவரும் இதில் நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போதும் கேஎல் ராகுல் தேவதத் படிக்கல் செமையானாரும், ரிஷப் பண்ட் 27 ரன்னு. அதே மாதிரி தேவதத் படிக்கல் 131 ரன் அடிச்சிருக்காப்புல, வேறு லெவல். அது எப்படியாவது 200+ ஆக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாரோட ஃபேன்ஸும் அதே தான், ஈவன் ஆர்சி ஃபேன்ஸ் ஆல்சோ, இந்தியன் ஃபேன்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியல, டே 1 ஸ்டெம்ஸ் அப்படின்னு அறிவிப்பு கேட்ட நிலையில் 282 ரன் அடித்து 2 விக்கெட்டு, நல்ல ஒரு குட் சைன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா இந்தியா நாளைக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்தால் போகணும். இன்றைக்கி இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு, இவங்கன்னா வேறு யார், நம்ம தேவதத் படிக்கல் இந்த மாதிரி பண்ணுவார்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு மறுபடியும் டே 2 ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.